கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வவுனியாவில் நடந்த குடிமக்கள் சமூகத்தின் சந்திப்பின் பின் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த வவுனியா தீர்மானத்தின் அடிப்படையில் குடிமக்கள் சமூகங்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துவது என்று முடிவெடுத்தன. தமது முடிவுக்கு ஆதரவு கேட்டு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகளை சந்திப்பதற்கென்று குடிமக்கள் சமூகங்கள் ஒரு குழுவை உருவாக்கின. கடந்த ஒரு மாதம் காலகட்டத்துக்குள் அந்த குழு அரசியல் கட்சிகளை சந்தித்து அவர்களிடம் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கு ஆதரவு கேட்டன. இது தொடர்பாக கட்சிகள் என்ன தெரிவித்தன என்பது சில நாட்களுக்கு முன் குடிமக்கள் சமூகம் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதன்பின் இப்பொழுது கிட்டத்தட்ட 35 நாட்களின் பின் குடிமக்கள் சமூகங்கள் இன்று கூடி தமிழ் மக்கள் பொதுச்சபை, தமிழ் பீப்பிள்ஸ் அலையன்ஸ் என்று கூறி ஒரு கட்டமைப்பாக இயங்குவது என்று முடிவெடுத்துள்ளன. இந்த அடிப்படையில் இந்த கட்டமைப்பு தான் தொடர்ந்து இயங்குவதற்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கிறது. அது தொடர்பான அறிக்கை வெளியிடப்படும். இக்கட்டமைப்பானது தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் கருத்துருவாக்க வேலைகளில் ஈடுபட்டு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்குரிய மக்கள் அபிப்பிராயத்தை கட்டியெழுப்பும். கட்சிகள் தமது முடிவை எடுத்துக்கொண்டு உத்தியோகபூர்வமாக அதை அறிவிக்கும் பொழுது கட்சிகளும் மக்கள் அமைப்பும் இணைந்த ஒரு பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்படும். அந்த பொதுக்கட்டமைப்பானது உபகட்டமைப்புகளை உருவாக்கும். அந்த உபகட்டமைப்புகள் யார் வேட்பாளர் என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு உபகட்டமைப்பு, தேர்தலில் பொது வேட்பாளர் முன்வைக்கப் போகும் கோரிக்கைகள் தொடர்பாக மேனிஃபெஸ்டோவை தீர்மானிப்பதற்கான ஒரு உபகட்டமைப்பு, நிதி நிலைமைகளை கையாள்வதற்கு ஒரு உபகட்டமைப்பு போன்ற பல்வேறு உபகட்டமைப்புகள் உருவாக்கப்படும். இந்த உபகட்டமைப்புகள் ஒரு தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளரை முன்னிறுத்தும் வேலைகளை முன்னெடுக்கும். இந்த அடிப்படையில் இப்பொழுது குடிமக்கள் சமூகங்கள் இணைந்த ஒரு மக்கள் அமைப்பாக திரட்டப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் அமைப்பு எதிர்காலத்தில் மக்கள் மத்தியில் கருத்துருவாக்கும் வேலைகளை தீவிரமாக முன்னெடுக்கும். வணக்கம். கடந்த 30/4/2024 வவுனியாவிலே குடிமக்கள் சமூகங்களாக சந்தித்து குடிமக்கள் சமூகங்களின் கூட்டிணைவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே இன்றைய தினம் 5/6/2024 புதன்கிழமை 2வது கூட்டம் இப்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த விதத்திலே குடிமக்கள் சமூகங்களின் கூட்டிணைவு என்ற கூட்டிணைவானது இன்றைய தினம் தமிழ் மக்கள் பொதுச்சபையாக பரிணமித்திருக்கிறது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே இருக்கக்கூடிய குடிமக்கள் சமூகங்களையும் அனைத்து சிவில் சமூகங்கள், மாணவர் அமைப்புகள், பாதிக்கப்பட்ட தரப்புகள், மதத் தலைவர்கள் என்று அனைத்து கட்டமைப்பினரையும் உள்வாங்கிய நிலையிலே இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை பரிணமித்திருக்கிறது. இதனுடைய ஒரு முதல் கட்ட முயற்சியாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துதல் என்ற விடயம் தொடர்பாக இன்று சில கட்டமைப்புகள் இங்கே உருவாக்கப்பட்டு அந்த பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. எதிர்காலத்திலே தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற அரசியல் கட்சிகள் தங்களுடைய முடிவுகளை, ஆதரவை தெளிவாக அறிவிக்கும் பட்சத்திலே பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு மேலும் இந்த பணிகள் வலுவூட்டப்பட இருக்கின்றன. அந்த விதத்திலே எங்களுடைய உறவுகள் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அமைப்புகள், சிவில் சமூகங்கள், மாணவர் அமைப்புகள், இளையோர் அமைப்புகள் என்று எங்களுடைய தமிழ் தேசியத்தின் பால் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் நாங்கள் அறைகூவல் விடுக்கின்றோம். இது ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட எங்களுடைய மக்களை ஒரு தேசமாக திரட்டுகின்ற ஒரு கூட்டு முயற்சி என்ற அடிப்படையிலே அனைவரும் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்ட இந்த பயணத்திலே இணைந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். நன்றி. கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வவுனியாவிலே
கூடிய மக்கள் எல்லோரும் மக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த பொது வேட்பாளர் தேவை என்கின்ற ஒரு கருத்தோட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த கருத்துக்கள் இன்று சமூக மட்டத்திற்குள்ளே கொண்டு செல்லப்படுகிற போது பல மக்களால் இது வரவேற்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு நிகழ்வு கட்டாயமாக எங்களுடைய தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவதற்கு தேவை என்கின்ற கருத்து சமூக மட்டத்திலே பரவலாக காணப்படுகிறது. ஆகவே கடந்த ஏப்ரல் மாதம் 30 எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக இன்றைய நாளிலே 2வது கூட்டம் கூடப்பட்டு தமிழ் மக்கள் பொது சபை என்கின்ற இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இதற்குள்ளே பல உபகுழுக்கள் உருவாக்கப்பட்டு இந்த பொதுமக்களினால் கொண்டு வரப்படுகின்ற இந்த தீர்மானங்களை எல்லா மட்டத்திற்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும். எல்லா தமிழ் மக்களுக்கும் இதனுடைய முக்கியத்துவம் தெளிவுபடுத்தப்பட்டு இதன் மூலமாக எங்களுடைய தமிழ் சமூகத்தை ஒன்றாக கூட்டுகிற நடவடிக்கைக்கு இங்கு கூடிய எல்லா மக்களும் எல்லா அமைப்புகளும் ஒத்துழைப்பு வழங்குவதனால் இந்த முடிவுகள் எல்லா அடிமட்ட மக்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டு இது வலுப்பெறப்பெற்று எங்களுடைய மக்கள் ஒன்றாக திரண்டெழுந்து எங்களுடைய உரிமைகளுக்காக எங்களுடைய வாழ்விற்காக எங்களுடைய இருப்பிற்காக தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு அனைத்து மக்களும் இதற்கு தங்களுடைய முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.